Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11th sum 10th கிளாஸ்க்கு கொஷினை படிச்சிருவோம். If a b c d and I equal to 1001 ஓகேவா. இப்போ வந்து இந்த இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். கீழே உள்ளதை வச்சு தான் a square minus a plus b a equal to bc equal to a d I ஓகேவா. இப்போ நம்ம இந்த சம a ஸ்கொயர்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஏ ஸ்கொயர்னால் 2 வாட்டி அந்த இதை போடணும் ஓகேவா. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான் ரவுண்டு போட்டுட்டு நம்ம பண்ணுவோம். ஈவி அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வாங்க. இதை பாருங்கள், இப்போ போட்டாச்சு. அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஏ அப்புறம் ஏ ஸ்கொயர் அந்த மாதிரி தானே பண்ணுவோம். வாங்க பண்ணிடலாம். ஈஸியான மெத்தட், செம ஈஸியான மெத்தட். இதுதான் எல்லாத்துக்கும் இதிலெல்லாம் வருது. இந்த இதுக்கு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம போட்டுருவோம். நெக்ஸ்ட் இதுக்கும் பார்த்தாச்சு. செகண்டுக்கும் தேர்டுக்கும் போட்டாச்சு. ஃபோர்த்துக்கும் போட்டாச்சு. இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம அப்போ எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுத வேண்டியதான். ப்ராக்கெட் வாங்க எழுதலாம். இப்போ நம்ம அந்த ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம் வாங்க. இதில் வந்து ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. அப்புறம் அதில் வந்து அப்படியே நம்ம எழுதிக்கலாம். எழுதியாச்சு. சேர்த்து எழுதிக்கலாம். அப்புறம் என்ன ஸ்டெப்புன்னு சொல்கிறேன் ஓகேவா. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஏடியோ நம்ம இது பண்ணணும். இதை வச்சு ஓகேவா பண்ணலாம். மைனஸ் பண்ணோன்னா சிம்பிள் மாறும், அது நல்லா கவனிச்சிக்கோங்க. இதுக்கு நம்ம போட்டாச்சு, எல்லாம் பண்ணி போட்டாச்சு. இப்போ நம்ம ஏ ப்ளஸ் மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் இது வந்ததும் இது வருங்க. இங்கே ஒரு நிமிஷம். அந்த ஆன்சரையும் சேர்த்து மைனஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். மைனஸ் பண்ணுறப்ப சிம்பிள் மாறும், அதை மறந்துடாதீங்க. வாங்க ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். இதையும் அந்த ஒரு இது ஃபஸ்ட்டு இது, இந்த இதையும் செகண்ட் உள்ளது அந்த செகண்ட், அந்த மாதிரி தான் பண்ணணும் ஓகேவா. இப்போ அதை ரெண்டுத்தையும் நம்ம அந்த சிம்பிளாக மாற்றி போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் பண்ணி நம்ம இங்கே போட போகிறோம். வாங்க போகலாம். போட்டாச்சு. அப்புறம் கேன்சல் பண்ணோம். வாங்க கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது இது போகும், இது போகும், இதில் எல்லாமே போயிடும் கேன்சல் பண்ணால். இதில் ஏசி போகும், சிடி போகும், இதுலேயும் எல்லாம் போயிடும். இதில் டியும் போயிடும். அப்புறம் இது போனால் என்ன வரும்? இது போனால் என்ன ஆயிரும்? பிசி மைனஸ் ஏடி ஓ பிசி மைனஸ் ஏடி அந்த மாதிரி ஆயிரும். ஆர்ஹெச்எஸ்ஸை நம்ம இப்படி பண்ணியாச்சு. 1ஓட பண்ணுறப்ப 1 இதே தான் வரும். 0ஓட பண்ணுறப்ப மட்டும் 0 அப்போனா இதே தான் வரும். வாங்க போட்டலாம். 1ஓட ஈக்குவேஷனும் 2ஓட ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி வந்தனால நம்ம என்ன எழுதணும்? ஃப்ரம் 1 and 2 தேர் ஆர் ஈக்குவல் ஹென்ஸ் verified அப்படின்னு எழுதி. For watching this video. Thank you for watching this video.